அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து தொடர்ச்சியாக காணொளிகளை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம், இந்தி திரைப்பட நடிகை கங்கனா ரணவத் சண்டிகர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு காவலரால் தாக்கப்பட்ட விவகாரமும் அதனை தொடர்ச்சியாக எழுந்திருக்கின்ற விவாதங்கள் குறித்தான ஒரு பார்வை. நடிகை கங்கனா ரணவத் என்பவர் இந்தி மற்றும் பல திரைப்படங்களில் நடித்து வருபவர். இவர் இமாச்சல பிரதேசம் மாண்டியா தொகுதியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்ற பின்பு தலைநகர் தில்லிக்கு செல்ல சண்டிகர் விமான நிலையத்திற்கு சென்றபொழுது அங்கு பாதுகாப்பு பொறுப்பில் இருந்த ஒரு பாதுகாப்பு பெண் காவலரால் கன்னத்தில் அறையப்பட்டார் என்று ஒரு பரபரப்பு செய்தி வெளியானது. இந்த கங்கனா ரணவத்திற்கும் சர்ச்சைகளுக்கும் எப்பொழுதும் பஞ்சமில்லை. இவர் பல சர்ச்சைகளுக்கு உட்பட்டு பல்வேறு விஷயங்களில் இவருடைய பெயர் அடிபட்டிருக்கிறது. மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவர் கொலைதான் செய்தார் என்றெல்லாம் அவர் பிரச்சாரம் செய்தார். பின்பு காவல்துறை அது தற்கொலைதான் என்று நீதிமன்றத்தில் முழுமையாக அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இது போன்ற பல சர்ச்சைகள் இவரை சுற்றி நடந்த வண்ணம்தான் உள்ளன. இந்த சண்டிகர் விமான நிலைய சம்பவத்தை பொறுத்தவரை தாக்கிய பெண் காவலர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர், சீக்கிய இனத்தை சேர்ந்தவர். சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குறித்து கங்கனா ரணவத் குறிப்பிட்ட சில ஆட்சேபகரமான கருத்துகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் அவரை தாக்கியதாக தகவல் வெளியே இருக்கிறது. இப்பொழுது அந்த பெண் காவலர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்பொழுது இதனை ஒட்டி எழுதியிருக்கின்ற வாத பிரதிவாதங்கள் குறித்து தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். ஒரு சம்பவம், ஒரு கருத்திற்கு மாற்று கருத்து தான் தீர்வாக இருக்க முடியுமே அழிய ஒருவரை தாக்குவது என்பது கண்டிப்பாக அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டத்தை விரும்புபவர்கள், சட்டத்தை பாதுகாக்க நினைப்பவர்கள் யாருமே இது போன்ற சம்பவங்களை நாம் ஆதரிக்க முடியாது. ஆனால் மாறாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், சமூக ஊடகங்களில் தாக்கிய பெண்மணியை வீரப்பெண்மணி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. ஓரிருவர் அவருக்கு பரிசு தொகை அறிவித்து காணொளிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிக மிக மோசமான ஒரு நிலையாகும். நாம் விமான நிலையங்களுக்கு விமானங்களில் செல்கின்ற பொழுது சாதாரணமாக நகத்தை வெட்டுகின்ற நெயில் கட்டர்களோ அல்லது புகைப்பிடிப்பவர்கள் உபயோகிக்கின்ற அந்த லைட்டர்களோ கூட பறித்து கொள்ளப்படும் பாதுகாப்பு காரணங்களுக்காக. ஆனால் இந்த தொழில் பாதுகாப்பு படை என்று சொல்லப்படுகிற சிஎஸ்எஃப் வீரர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கும். எதற்காக? மற்றவர்களிடத்தில் இவர்களை எதிர்ப்புகளிலும் இருந்தும் ஆபத்துகளிலும் இருந்தும் பயணிகளை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுகிறது. அப்படி ஆயுதங்களை வைத்திருக்கின்ற காவல்துறையினர் இப்படி மனப்பிறழ்வோடு நடந்து கொண்டால், அல்லது தாங்கள் சார்ந்திருக்கின்ற கொள்கைகளை இப்படி வெளிப்படுத்தினால், அவர்கள் எதை சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்து இந்த பணிகளுக்கு வந்தார்களோ முதலில் அதை அவர்கள் மீறுகிறார்கள் என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இப்பொழுது இந்த தாக்குதலை நியாயப்படுத்தி சமூக ஊடகங்களில் பேசுபவர்களுக்கு நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றேன். ஹைதராபாத் எம்பி அசதுதீன் ஓவைசி கடுமையாக மாற்று கருத்து உள்ளவர்களை கடுமையாக பேசி வருகிறார். இப்பொழுது உதாரணத்திற்கு அது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் யாராவது ஒருவர் ஓவைசியோ நமது ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனியோ விமான நிலையத்தில் செல்லும் பொழுது அவர்களை தாக்கினால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்? இதற்கு என்ன காரணங்களை சொல்வோம்? அதே போல தமிழகத்திலே வட இந்தியர்களை பீடாவாயன்கள் என்றும் வடக்கன்கள் என்றெல்லாம் கிண்டலும் கேலியும் செய்யப்படுகிறது. இப்பொழுது இதை கேள்விப்பட்ட வட இந்தியாவை சேர்ந்த சில யாராவது ஒரு காவல்துறையினர்
தமிழகத்தின் எம்பி யாராவது டெல்லிக்கு செல்லும் பொழுது விமான நிலையத்தில் அவர்கள் மீது தாக்கினால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த சம்பவங்களை ஒட்டி வேறொரு சம்பவத்தையும் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2000 துவக்கத்தில் 2001 என்று நினைக்கிறேன், அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல்கள் 9/11 தாக்குதல் என்று வரலாற்றிலே ஒரு பக்கம் உண்டு. அதற்கு இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னால் அதிகப்படியாக விமான நிலையங்களுடைய கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முஸ்லீம்கள் உலகெங்கும் எங்கு சென்றாலும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது என்பது வழக்கமாக ஒரு ஒன்றாக ஆகிவிட்டது. கமலஹாசன் என்ற பெயரை கொண்டவர், அவர் ஹசன் என்பது ஒரு இஸ்லாமிய பெயரை போன்று இருக்கிறது என்பதற்காக அவர் கூட கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்திகளும் உண்டு. ஏன் நம்முடைய இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த விஞ்ஞானி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அமெரிக்க நாட்டிற்கு செல்லும்போது அவரும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்றெல்லாம் செய்திகளை நாம் படித்திருக்கின்றோம். இந்த 9/11 அந்த தாக்குதலுக்கு பின்பாகத்தான் விமான நிலையங்களின் கடுமையான நெருக்கடிகள் தோன்றின என்பதை நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த சம்பவத்திற்கு பிறகு 43 சம்பவங்கள் விமான நிலையம் விமானம் சார்ந்து பல்வேறு தீவிரவாத முயற்சிகள் நடந்திருக்கிறன என்றும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கும் சற்று முன்பாக வரலாற்றிலே சென்று பார்த்தால் 1984 அன்றைய பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். சத்வந்த் சிங், பியான் சிங் என்று இருவர். இவர் சீக்கிய இனத்தை சார்ந்தவர்கள். இவர்களால் அந்த அம்மையார் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த சம்பவத்திற்கு முன்பாக உளவுத்துறையினர் அவரிடம் எச்சரித்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையாரிடத்தில், இது போன்ற சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவர்களை உங்களுடைய உற்ற பாதுகாப்பு வளையத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அதையெல்லாம் புறந்தொள்ளிவிட்டு அவர்களை இருக்க செய்திருக்கிறார். அதன் காரணமாக அவர் படுகொலையும் செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இருவர் ஏதோ செய்துவிட்டு போயிட்டார்கள் என்று கடந்து விட முடியாது. அது தொடர்பாக நடந்த எத்தனையோ பிரச்சனைகள், அதனால் பாதிக்கப்பட்ட சீக்கியர்கள் ஏராளம். அதை விட அதிகமாக அரசு துறைகளில், குறிப்பாக காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் சீக்கியர்கள் பங்கு பெறுவது என்பது சற்று குறைந்து வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே இது போன்ற சிறுபான்மையினர் காவல்துறை சார்ந்த, பாதுகாப்புத்துறை சார்ந்த பணிகளிலே அவர்களுடைய பங்களிப்பு சதவீதம் மிக குறைவாக இருக்கிறது என்று நாமெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு அதை அதிகப்படுத்துகின்ற எத்தனையோ முயற்சிகளில் நாம் எல்லாம் ஈடுபட்டு நம்மளை போன்றவர்கள். இந்த சூழலில் இது போன்ற தாக்குதல்கள் நடப்பது மிக கொடூரம். அதைவிட அதை ஆதரித்து பதிவிடுவது என்பது அதைவிட கொடூரத்திலும் கொடூரம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற சம்பவங்களுக்கு சட்ட ரீதியான தண்டனைகள் தான் சரியானவையாக இருக்குமே அல்லாமல் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய மீடியா ட்ரையல் என்று சொல்வார்களே அதே போன்ற நாமளே அதற்கு ஒரு தீர்வு கொடுத்து விடக்கூடாது. கங்கனா ரணவத் பேசுவதில் மாற்று கருத்துகள் இருந்தால், சர்ச்சைகள் இருந்தால், குற்றங்கள் நடைபெற்றிருந்தால் அதற்கு தண்டனை கொடுப்பதற்கு இந்தியாவிலே நீதிமன்றங்கள் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாகத்தான் அவர் தண்டிக்கப்பட வேண்டுமே அல்லாமல் ஒரு அரசியல் சாசனத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாட்டிலே, ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாட்டிலே இது போன்ற, அதுவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் தாக்கப்படுவது என்பது மிகவும் கவலைக்குரியது. அதுவும் விமான நிலையம் போன்ற ஒரு பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகம் நிறைந்த பகுதியிலே அந்த பாதுகாவலர்களாலே தாக்கப்படுவது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்று. அதைவிட ஆபத்தானது அந்த சம்பவத்தை ஒரு சிலர் பாராட்டி முகநூலில் எழுதுவது அதைவிட கொடூரமானது. ஆகவே இதை பார்க்கின்ற இளைஞர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது விஷயம் என்னவென்று சொன்னால், இது போன்ற சம்பவங்களை நாம் புறந்தள்ள வேண்டும். ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு நிச்சயமாக சமமாகிவிட முடியாது, தீர்வாகி விட முடியாது.
நாட்டில் உள்ள ஒரு குற்றங்களுக்கு தண்டனை என்று சொன்னால் அது நீதிமன்றங்கள் மூலமாகத்தான் வழங்கப்பட வேண்டுமே அல்லாமல் தனிநபர்கள் யாரும் சட்டத்தை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்குத்தான் கொண்டு சென்றுவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலும் இது போன்ற சம்பவங்களால் சிறுபான்மையினர், அது சீக்கியர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அவர்கள் பாதுகாப்புத்துறை போன்ற பணிகளிலே அவர்களுடைய பங்களிப்பு குறைந்துவிடும் ஒரு அபாயமும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளையும் நம்முடைய முகநூல் பதிவுகளையும் கவனத்தை மேற்கொள்வோம் என்று இதன் மூலமாக தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி.